பர்கூரில் ஜெயலலிதா சிஎம் ஆகணும் இருந்ததை விட காங்கிரஸ் மேலே வரணும்னு வாழப்பாடி ராமமூர்த்திக்கு அதிக ஓட்டு கிடைச்சிது. ஸோ இது பார்லிமெண்ட்னா காங்கிரஸுக்கு 5-7% ஓட்டு அதிகம். இதை மொத உடைச்சி காட்டினது சீமா. அப்போ இந்த இடம் வந்து கமல்ஹாசனால கொள்கையற்ற சரத்குமார் அலையன்ஸு, தினகரன் தேமுதிக அலையன்ஸ்லாம் பண்ண மாதிரி விஜய் காங்கிரஸ் அலையன்ஸ் பண்ணாருன்னா அது சீமானுக்கு மிகப்பெரிய எழுச்சியாக கொடுக்கும். இப்போ சீமான் கரெக்டாக களமாடி காங்கிரஸ் அடிச்சுட்டாருன்னா காங்கிரஸையும் தொடச்சி அடிச்சிடலாம், காங்கிரஸ் கூட்டணிக்காக ஆளா பறக்கக்கூடிய விஜயும் காலி பண்ணிடலாம். இந்த இடத்துல தான் சீமான் வந்து காங்கிரஸ் இங்கே தமிழ்நாட்டில் பண்ண அநீதிகள் அனைத்தையும் எடுத்து பண்ணிட்டா போதும். குறிப்பாக ஈழத்தமிழர்களுக்கு அவங்க இழைத்த அநீதி, பிரபாகரன் குடும்பத்தை சோனியா குடும்பம் பழிவாங்கிறதுக்கு பண்ணது, இதை எடுத்து பண்ணினா போதும். விஜயே அவருக்கு சினிமா மார்க்கெட்டே ஆள போகிறான் தமிழன்னு சொல்லிக்கிட்டு தமிழன்னு தான் வந்தது. இப்போ வந்து அரசியல் ரீதியாக காங்கிரஸ் கூட விஜய் போனாருன்னா சுத்தமாக அவரை காலி பண்ணிடும். அது ஒரு பொருந்தா கூட்டணி ஆகிறோம். சீமானுக்கு பெரிய எழுச்சியை கொடுத்துரும். காங்கிரஸை எதிர்த்து அடிக்கக்கூடிய சீமானுக்கு இந்திரா காந்தி குடும்ப எதிர்ப்பு ஓட்டு, காமராஜ் ஆதரவாளர்கள் ஓட்டு, அதே மாதிரி மூப்பனார் ஆதரவாளர்கள் ஓட்டு, அதே மாதிரி எமர்ஜென்சிக்கு எதிரானவங்க ஓட்டு, அதே போல் இனத்தை அழித்த காங்கிரஸ்ன்னு பிரபாகரனை பழி வாங்கின சோனியா, அதான் மெயின். பிரபாகரன் சோனியா தான் மெயின். இப்படி காங்கிரஸுக்கு எதிரானவங்கள்லாம் சீமானுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ காங்கிரஸை மையமாக வச்சு வரக்கூடிய இந்த நிகழ்வுகள்லாம் சீமானுக்கு இறுதியாக ப்ளஸ்ஸாக முடியும். இப்படி தான் சீமானுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக முடிஞ்சனால 1.1 8.22 சீமான் வந்திருக்காரு. அந்த சொல்கிறேன்ல, சீமானுக்கு இயற்கையின் அனுகூலம் அல்லது கடவுளின் அருள் இருக்குது. பெரிய அளவில் எமர்ஜி ஆவார். நீங்கள் விஜய் வச்சு சீமானை டீஸ் பண்ண இந்தியா டுடே மணி எல்லாமே வந்து நிக்கிச்சு வாயடைச்சு போயிடுவாங்க. சீமானுக்கு கமல்ஹாசன் பூஸ்டான மாதிரி விஜய் கம்பாரிசனும் பெரிய பூஸ்டாக வரும். இந்த ஈழ பிரச்சனை, இந்திரா காந்தி குடும்ப எதிர்ப்பெல்லாம் சீமானுக்கு பெரிய கெயினாக வரும். நிச்சயமாக நடக்கிற சம்பவங்கள் கொள்கையற்ற கூட்டணி அரசியலுக்கு விஜய் ஓடுறது, 234 போட்டு சீமான் ஸ்ட்ராங்காக இருக்கிறது சீமானுக்கு பெரிய பூஸ்டை கொடுக்குறது என்னோட கருத்து. என்னோட டேட்டா அனலிஸ்ட் ஒருத்தர் எடுத்து கொடுத்த அந்த டேட்டா படி அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணையம் சிறப்பு இருந்தால் அரசியல் திறனாக திரு ரவீந்திரன் துரைசாமி வாங்க. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. சார், காங்கிரஸுடைய தற்போதைய நடவடிக்கைகள் களத்தில் நாம் தமிழருக்கு மிகப்பெரிய பூஸ்டாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பல அரசியல் வல்லுநர்கள் இப்போ பேச தொடங்கியிருக்காங்க. இதன் பின்னணி என்ன சார்? கண்டிப்பாக காங்கிரஸோட நடவடிக்கைகள் நாம் தமிழருக்கு பெரிய பூஸ்ட் தான். நம்ம ஒரு வகையில் பார்க்கணும்னா 1971 பார்லிமெண்ட் எலெக்ஷனாக காங்கிரஸுக்கு ஒரு 5-7 விழுக்காடு ஓட்டு ஜாஸ்தி வருது. 71 இந்திரா காந்திக்கு ஒரு ஓட்டு இருந்தது, நம்ம அது இல்லைன்னு மறக்க முடியாது. ராஜாஜி 40 எடுத்தாங்கன்னா ஒரு 7 விழுக்காடு காங்கிரஸ் ஓட்டு வந்து இந்திரா காந்திக்கு பார்லிமெண்ட்டில் அப்படியே கலைஞருக்கு போயிட்டு, அதனால தான் கலைஞர் அங்கே 2வது முறை 67-71 பெரிய வெற்றி பெற்று வந்தார். ஒரு நாடார் கம்யூனிட்டி ஏரியா தவிர, மயிலாப்பூர் டி நகர் பிராமின் ஏரியா தவிர கலைஞருக்கு 50 விழுக்காடு வாக்கு மேலே பெருசாக பெரிய வெற்றியை பெற்றார். அதே மாதிரி 77 எம்ஜிஆருக்கு வந்து இந்திரா காந்தி தலைமையோட 5 விழுக்காடு குறைவு. அதே மாதிரி 80 கலைஞருக்கு வந்து இந்திரா காந்தி தலைமையோட குறைவு. 84 எம்ஜிஆர் நோவோட இந்திரா காந்தி சாவுக்கு 5 விழுக்காடு அதிகம். உண்மையில் அதிகம். டேட்டா எடுத்து பாருங்கள், யார்கிட்டையும் நான் நிரூபிக்கிறேன். ஆண்டிப்பட்டியில் எம்ஜிஆரை விட அந்த ராஜீவ்காந்தி பிரதமர்னு அந்த செல்வேந்திரனுக்கு ஓட்டு அதிகம். ஆண்டிப்பட்டியில் ஆனாரப்பட்ட எம்ஜிஆரை விட செல்வேந்திரனுக்கு ஓட்டு அதிகம். எம்ஜிஆர் படுத்து கிடந்தே ஜெயித்தார் அது தனி பேசுவாங்க, நான் அதை பற்றி கண்டுக்க கிடையாது. ஆனால் எம்ஜிஆருக்கு சட்டமன்றத்தில் அவர் சீமானு விழுந்ததை விட இந்திரா காந்திக்கு ராஜீவ்காந்தி பிஎம் ஆகணும்னு 5 விழுக்காடு ஜாஸ்தி 84 விழுந்தது. அதே மாதிரி பர்கூரில் ஜெயலலிதா சிஎம் ஆகணும் விழுந்ததை விட காங்கிரஸ் மேலே வரணும்னு வாழப்பாடி ராமமூர்த்திக்கு அதிக ஓட்டு கிடச்சிது. ஸோ இது பார்லிமெண்ட்னா காங்கிரஸுக்கு 5-7% ஓட்டு அதிகம். இதை மொத உடைச்சி காட்டினது சீமா. அதனால தான் சீமானுக்கு இந்த காங்கிரஸ் இதில் வரும். விஜய் அடிபட்டு போவார், சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி. அப்போவே காங்கிரஸுக்கிட்ட ராஜ்யசபாவுக்கு ஓடின ஒரு அரசியல் வியாபாரி இப்பவும் காங்கிரஸ் கூட்டணிக்குன்னு அவர் போனார்னா அந்த இதில் அடிபட்டு போவார். நான் தெளிவாக சொல்கிறேன். 2009 என்ன நடந்ததுன்னா, இந்த மெரிட் இருக்குல்ல காங்கிரஸுக்கு, அது 2009 தான் ஈழ பிரச்சனையில் அடிபடுது. திமுகவில் உள்ள தமிழ் உணர்வு உள்ளவங்கள்லாம் வந்து காங்கிரஸை தோக்கடிக்கிறாங்க. 15 தொகுதியில் காங்கிரஸ் 8 தொகுதியில் தோக்கடிச்சிடுறாங்க. மற்ற சிதம்பரம்லாம் ரீகவுண்டிங் மினிஸ்டராக தான் வராரு. ரொம்ப கண்ணப்பன் வேப்பர் திரும்ப சாட்டி தான், திருநெல்வேலி எல்லாமே ஓட்டு வரல.
ஜெயித்தாலும் ஓட்டு சரியாக வரல. வந்தவாசியில் மட்டும் பாமக கொஞ்சம் மாற்றி ஓட்டு போட்டதுனால வந்தவாசி கிருஷ்ணசாமி 1 லட்சம் ஓட்டில் ஜெயித்தார். அப்போ 2009 காங்கிரஸுக்கு ஒரு அடியை சீமான் கொடுத்துட்டாப்புல. ஜெயலலிதா பின்னாடி தான் கொடுத்தாப்புல, ஒரு அடியை கொடுத்துட்டாப்புல. அதற்கு பிறகு காங்கிரஸுக்கு பலம்ங்கிறது தனிச்சு 98 போட்டிட்டாங்க. 2009க்கு முன்னாடியே 98 போட்டிட்டாங்க. அப்போ 98 தனிச்சு போட்டியும் போது என்னோட டேட்டா அனலிஸ்ட் ஒருத்தர் எடுத்து கொடுத்த அந்த டேட்டா படி அவங்களுக்கு வாக்கெடுத்த இது வந்து இந்த 98 அந்த இது அவங்க ஒரு 4% ஓட்டு தான் எடுத்தாங்க. அதில் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். 5 விழுக்காடு தாண்டின இடம் எதுன்னா காங்கிரஸ். எந்த இயர் சார்? 98 பார்லிமெண்ட்டில். ஓகே. 5 விழுக்காடு தாண்டின இடம் எதுன்னா ஒன்று அந்த அந்த காலகட்டத்திலே 5 விழுக்காடு தாண்டின இடங்கள். ஜெயக்குமார் ஸ்ரீபெரும்புதூரில் 9.3 விழுக்காடு எடுத்தார். அடுத்து அன்பரசு அவர் மத்திய சென்னையில் 7.5 விழுக்காடு ஓட்டு எடுத்தார் 2. அடுத்து சிதம்பரத்தில் வள்ளல் பெருமான் 6.4 விழுக்காடு வாக்கெடுத்தார். அடுத்து வந்தவாசிலெல்லாம் காங்கிரஸுக்கு கிருஷ்ணசாமி 5 விழுக்காடு வாக்கெடுத்துட்டார். அந்த வந்தவாசி கிருஷ்ணசாமி. தென் கிருஷ்ணகிரியில் 5 விழுக்காடு வாக்கெடுத்திருக்காங்க. கோயம்புத்தூரில் 5 விழுக்காடு வாக்கெடுத்திருக்காங்க. பொள்ளாச்சியில் 5 விழுக்காடு தாண்டிட்டாங்க. பழனியில் சேனாதிபதி கவுண்டர் பையன் 10 விழுக்காடு வாக்கெடுத்திருக்காரு. கௌரி சங்கர் சிவகங்கையில் ஒரு கள்ளர், அவர் வந்து 5.7 எடுத்திருக்கிறாரு. நம்ம ஐஏஎஸ் செல்வராஜ் சார் அவர் 12 விழுக்காடு வாக்கு இது எடுத்துக்கார். செல்வாக்கான் அவர் தேவேந்திர குல வேளாளர் கம்யூனிட்டி சார்ந்தவர். இதை தாண்டி இந்த மாதிரி வட தமிழகத்தில் எடுத்தாங்க. ஆனால் 2014 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 98 இந்த சைட்லலாம் எடுத்திருக்காங்க. 2014 நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தென்காசியில் ஜெயக்குமார் அவர் ஒரு 9 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்கிறார். திருநெல்வேலியில் ராமசுப்பு அவர் வந்து 6 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்கிறார். கன்னியாகுமரியில் வசந்தகுமார் அவர் 2வது வந்து 25 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்கார். விஜய் வசந்தோட அப்பா. திருநெல்வேலி தூத்துக்குடியிலையும் ஒரு இவர் தூத்துக்குடியில் ஏபிசிவி சண்முகம் 6.8 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்காரு. ஆனால் இது என்ன சொல்ல வரோம்னா 98 வாக்கு 5% தாண்டவங்கெல்லாம் பிரமுகர்கள், எம்பிஆர் நின்றவங்க பிரமுகர்கள். அதற்கு பிறகு 2014 அவங்க 4.3 விழுக்காடு வாக்கு எடுக்கிறாங்க. அதில் 5% தாண்டவங்கள்லாம் தமாக உள்ள வந்ததுனால உள்ள பிரமுகர்கள். வசந்தகுமார், ஏபிசிவி சண்முகம், இவர் ராமசுப்பு, இவர் தென்காசியில் ஒரு அட்டவணை பிரிவு சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரர். தென் கார்த்திக் சிதம்பரம், ஜெயக்குமார், கார்த்திக் சிதம்பரம், ஜெயம் ஆரும், திருநாக்கரசு, இந்த 8 பேர் தான் ஓட்டு எடுத்தாங்க. இதில் நீங்கள் கடைசியாக அடுத்த 2014 இவங்க ஓட்டை பார்த்தீங்கன்னா தமாக உள்ளே வந்ததுனால வந்த ஓட்டு கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, இங்கே வந்து நாடார் கம்யூனிட்டி உள்ள ஓட்டு. நாடார்கள் ஏமாளிங்க, இழிச்சவாய்ங்க, கேனைங்க. காங்கிரஸுக்கு ஓட்டு போடக்கூடியலாம் கோலத்தனமான ஏமாளி இழிச்சவாய் நாடார்கள். அவன் காமராஜ் பேரை சொல்றதுக்கு அருகதை கிடையாது. காமராஜ் வந்து ப்ரப்போஸ் பண்ண கேண்டிடேட்டு சஞ்சீவ் ரெட்டியை, காமராஜர் கேண்டிடேட் சஞ்சீவ் ரெட்டியை எதிர்த்து ஒர்க் பண்ணி காமராஜருக்கு அரசியல் வீழ்ச்சிக்கு காரணமானவங்க இந்திரா காந்தி. இன்னும் சில கிறிஸ்தவ நாடார்கள் காமராஜ் பேரையும் சொல்லிக்கிட்டு ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கிறான். அவன் தான் கொஞ்சம் பேர். இந்த கட்டத்துக்குள்ள ஸ்டாலின் காங்கிரஸை தள்ளிக்கிட்டு ப்ரோ நாடாராட்டு இந்த பகுதியில் ஒரு அரசியல் ஜெயலலிதா 2001 எடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்தால் காங்கிரஸை காலி பண்ணிடலாம். நான் காங்கிரஸை காலி பண்ணுறது வழி சொல்கிறேன். அப்போ காங்கிரஸுக்குன்னு குறுக்க ஓட்டு கொஞ்சம் நாடார் தான் போடுறான், வேற எவனும் இல்லை. அவனும் ஏமாளியா இழிச்ச வாயனா போட்டுட்டு இருக்கான். அவனையும் நம்ம போன்றவங்க விவரப்படுத்திட்டோம்னா அது அவன் அந்த ஓட்டு காங்கிரஸுக்கு அடி வாங்கிடும். இவன் ஓட்டுல இங்க லீடரா இருக்கிறது இவர் யார், ராகுல் காந்தி சப்போர்ட்டோட இது யார், மாணிக் தாகூர், ஜோதிமணி, இவங்கெல்லாம் லீடருங்கிற லெவலில் நிற்கிறாங்க. மற்ற ஜாதியை உள்ள காங்கிரஸ் ஓட்டு கிடையாது. சட்டமன்ற இது பார்லிமெண்டோட நிலைமை.
சட்டமன்றம் தான் காங்கிரஸுக்கு ஒன்றுமே கிடையாது. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸை வெளியே அனுப்பாண்டான்னு பார்க்குறாரு. 25 எம்எல்ஏயும் ஒரு ராஜ்யசபாவும் கொடுக்குறாரு. இன்னும் கூட 1-2 கூட்டி கொடுக்கலாம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா, காங்கிரஸ் உங்களை விட்டு போச்சுன்னா 2 விழுக்காடு வாக்கு கூட வெளியேறாது, வெளியே போகாது. சட்டமன்றத்தில் காங்கிரஸுக்கு ஓட்டே கிடையாது. நீ கொஞ்சம் நாடார் கம்யூனிட்டிக்கு கூடுதலாக முக்கியத்துவம் கொடுத்து ஜெயலலிதா 2001 பண்ணாங்கல்ல, அதே மாதிரி காங்கிரஸ் சுத்தமாக அங்கே வைப் அவுட் பண்ணிடலாம். ஸ்டாலின் தான் முடிவெடுக்கணும், அவருக்கு லாப நஷ்டத்துக்கு அவர் தான் முடிவெடுப்பார். நம்ம மோடி சென்ட்ரிக்கா காங்கிரஸை துடைக்கணும் தமிழ்நாட்டில் நம்ம தெளிவாக இருக்கிறோம். அந்த காங்கிரஸை துடைக்கக்கூடிய பணியில் பெரிய அளவுக்கு சாதனை படைச்சது 2009 சீமான். அதே மீறி அவங்க 71-80 உள்ள வெற்றியை பெறலனாலும் கூட ஒரு 7-8 சீட்டு ஜெயித்துட்டாங்க. இப்போ சீமான் கரெக்டாக களமாடி காங்கிரஸை அடிச்சுட்டாருன்னா காங்கிரஸையும் தொடச்சி அடிச்சிடலாம், காங்கிரஸ் கூட்டணிக்காக ஆளா பறக்கக்கூடிய விஜயும் காலி பண்ணிடலாம். இந்த இடத்துல தான் சீமான் வந்து காங்கிரஸ் இங்க தமிழ்நாட்டில் பண்ண அநீதிகள் அனைத்தையும் எடுத்து பண்ணிட்டா போதும். குறிப்பா ஈழத்தமிழர்களுக்கு அவங்க இழைத்த அநீதி, பிரபாகரன் குடும்பத்தை சோனியா குடும்பம் பழிவாங்கிறதுக்கு பண்ணது, இதை எடுத்து பண்ணினா போதும். விஜயே அவருக்கு சினிமா மார்க்கெட்டே ஆள போறான் தமிழன்னு சொல்லிக்கிட்டு தமிழன்னு தான் வந்தது. இப்போ வந்து அரசியல் ரீதியாக காங்கிரஸ் கூட விஜய் போனாருன்னா சுத்தமா அவரை காலி பண்ணிடும். அது ஒரு பொருந்தா கூட்டணி ஆகிறோம். சீமானுக்கு பெரிய எழுச்சியை கொடுத்துரும். இதெல்லாம் நான் சொல்றது நுணுக்கமா காங்கிரஸுக்குள்ள எதிர். இப்போ நீங்க சீமான் வந்து இந்திரா காந்தி அண்ணன்னு சொல்றவன் சீமானுக்கு ஓட்டு போட போறதில்ல, சோனியா காந்தியை சொல்றவன் சீமானுக்கு ஓட்டு போட போறதில்லை, ராகுல் காந்தி ஆளை சொல்றவன் ஓட்டு போட போறதில்லை. அப்போ சீமான் தெளிவாக அடிக்கலாம். இந்திரா காந்தி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க, தான் ப்ரொபோஸ் பண்ண கேண்டிடேட்டை எதிர்த்து ஒர்க் பண்ணி தோக்கடிச்சவங்க. அவங்கள வந்து இது சீமான் சொல்லலாம்னா நான் சொல்றேன், அவங்க மெய்காப்பாளரான பிருந்தன்வாலாவே கொண்டாங்க. அப்பா இதை நான் தெளிவாக டிக்ளேர் பண்ணி சொல்றேன்ப்பா. இதெல்லாம் சீமான் சொல்லனாலும் மக்கள் மத்தியில் நாம் தமிழர் மற்றவங்க கொண்டு போய் இந்த இந்திரா காந்தி குடும்பத்துக்குள்ள இங்கே உள்ள செல்வாக்கு, சோனியா காந்திக்குள்ள செல்வாக்கு, இதெல்லாம் அடிச்சு ஈழ பிரச்சனை மையமா வச்சு ஸ்ட்ராங்கா அடிக்கணும். எடப்பாடி அடிக்க மாட்டார். இப்ப கூட எடப்பாடி வந்து பாஜகவை கலத்தி விட்டுட்டு காங்கிரஸ் வரும்னா கூட்டணி சேர்ப்பார். இந்த வம்சி சந்திரா தான் போட்டிருக்காப்புல. ஸ்டாலின் அடிக்க மாட்டார். அவங்க வந்து 69 கலைஞரும் அதுக்கு ஆதரிச்சாரு. கலைஞர் ஆதரிச்ச கூட ஒரு அரசியல் ரீதியான ஒரு முடிவு தான், அது அவங்க முடிவு, அதில் நம்ம குறை சொல்ல முடியாது. எதிரணியில காமராஜ் லீடருங்கும் போது அவங்க முடிவு எடுத்தாங்க. இந்திரா காந்தி தான் பண்ணது நம்பிக்கை துரோகம். ஸோ இதெல்லாம் சீமான் அடிச்சு காங்கிரஸை தர மட்டமா ஒவ்வொரு இதுவும் ஈழத்தமிழர்களுக்கு என்ன பாதிப்புலாம் அடிச்சாருன்னா சீமானுக்கு செல்வாக்கு பெரிய அளவு உயரும். 2009 ஜெயலலிதாவுக்கு அந்த ஓரளவு அந்த ஜெயலலிதாவுக்கு வெற்றி கிடைச்சி காங்கிரஸை காலி பண்ணி கொடுத்தது சீமானுக்கு பிரச்சாரம் தான். மக்கள் மத்தியில் தமிழர்கள் ஜாதி கடந்து ஈழப்பிரச்சனையில ஒரு ஆதரவு வளையம் இருக்குது. சுதந்திர போராட்டம் ஜாதி கடந்த போராட்டம். அதுல வந்து நாயுடு ரெட்டி போன்ற பிறமொழி சகோதரர்களும் பெரிய அளவு இருந்தாங்க, பெரிய தியாகம் பண்ணாங்க. நான் அதெல்லாம் சுதந்திர போராட்டமும் கரெக்டாக பேசுவேன். அடுத்து மொழி போராட்டம், அது வந்து ஜாதி கடந்த போராட்டம். அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஜாதி கடந்த போராட்டம்னா ஈழப்பிரச்சனைக்காக மக்கள் எழும்பினது தான். அதை உருவாக்குனதுல கேப்டன் விஜயகாந்துக்கும் பெரிய பங்கு உண்டு. ஒரு கட்டத்துக்குள்ள நாம கேப்டன் பிரபாகரன் 100வது படம் அவருக்கு. அதனாலதான் 91 வந்து அதிமுக காரணம் காங்கிரஸ் காரணம் கேப்டன் பிரபாகரன் பேனர் எல்லாம் உடைச்சானுங்க 91. நமக்கே தெரியும் அந்த அளவுக்கு இந்த இதுல எடுத்ததுனால அவங்க இது பண்ணாங்க. பட் ஜாதி கடந்து இங்க இருந்த ஒரு போராட்டம்ங்கிறது வந்து ஈழத்தமிழருக்கான போராட்டம். அது இன்னைக்கு காங்கிரஸ் அதை மையமா எடுத்து சீமான் விளையாடினா சீமானுக்கு பெரிய ஜம்ப் கிடைக்கும். விஜய் வந்து ஒரு சந்தர்ப்பவாத சுயநல பச்சுவந்தித்தனமான கூட்டணிக்கு போறாருங்கிற ஒரு சூழல் வரும். அப்போ இந்த இடம் வந்து கமல்ஹாசனால கொள்கையற்ற சரத்குமார் அலையன்ஸு, தினகரன் தேமுதிக அலையன்ஸ்லாம் பண்ண மாதிரி விஜய் காங்கிரஸ் அலையன்ஸ் பண்ணாருன்னா அது சீமானுக்கு மிகப்பெரிய எழுச்சியாக கொடுக்கும். சீமான் வந்து 69 அந்த சஞ்சீவ் ரெட்டி மேட்டர்ல இருந்தே காமராஜ் இந்திராவில் இந்திரா காந்தி பற்றாளர்கள் வந்து சீமானுக்கு ஓட்டு போட போறதில்லை. காமராஜ் மேல பற்றுதல் கொண்டவங்க முல்லை பெரியார் தேவிகுளம் பீர்மேடு காமராஜ் நடவடிக்கை வந்து தமிழர் சார்ந்ததல்ல, இந்தி போராட்டம் சார்ந்ததல்ல. பட் ஒரு தமிழனா காமராஜ் இந்திரா காந்தியை கமாண்ட் பண்ணாருங்கிற வரலாற்று சீமான் சொல்லும்போது அது சீமானுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டர் கொடுக்கும். அதுல இருந்தே எமர்ஜென்சி ஈழத்தமிழர்களை கொண்டு குவித்தது, தமிழர்கள் உரிமைகளை விட்டு கொடுத்தது. மோடியே சொல்றாரு பார்த்தீங்களா, கச்சத்தீவை இந்திரா காந்தி தமிழர்களுக்கு எதிராக விட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் சீமான் அடிச்சு விளையாண்டாருன்னா பெரிய பூஸ்ட் சீமானுக்கு வரும். அந்த சொல்றேன்ல, சீமானுக்கு இயற்கையின் அனுகூலம் அல்லது கடவுளின் அருள் இருக்குது, பெரிய அளவில் எமர்ஜி ஆவார். நீங்க விஜய் வச்சு சீமானை டீஸ் பண்ண இந்தியா டுடே மணி எல்லாமே வந்து விக்கிச்சு வாயடைச்சு போயிடுவாங்க. சீமானுக்கு கமல்ஹாசன் பூஸ்ட் ஆன மாதிரி விஜய் கம்பாரிசனும் பெரிய பூஸ்டாக வரும். இந்த ஈழ பிரச்சனை இந்திரா காந்தி குடும்ப எதிர்ப்பெல்லாம் சீமானுக்கு பெரிய கெயினாக வரும். நிச்சயமா நடக்கிற சம்பவங்கள்
கொள்கையற்ற கூட்டணி அரசியலுக்கு விஜய் ஓடுறது, 234 போட்டு சீமான் ஸ்ட்ராங்காக நிற்கிறது சீமானுக்கு பெரிய பூஸ்டர் கொடுக்குங்கிறது என்னோட கருத்து. குறிப்பாக சார் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, திமுக தேமுதிக அந்த கூட்டணி வந்து டிஃபென்ஸ் போலரைசேஷனில் வந்து சீமானுக்கு லாபமாக வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒரு செய்தி, காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி விட்டு வெளியேறுது, தாவேகா கூட போகுது, அந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்குது. இன்கேஸ் அப்படி போனால் அந்த விஷயமும் சீமான் அவங்களுக்கு பெரிய அளவில் சீமானுக்கு பூஸ்ட் ஆகும். விஜய் தமிழன்னு சொன்னதெல்லாம் வேஷம், வெளி வேஷம், லாபத்துக்கான ஒரு சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி, பச்சவந்திங்கிறது ஏற்கனவே அவர் ஈழப்பிரச்சனையோட ராஜ்யசபாவுக்கு போய் நின்ன மாதிரி இப்பவும் அவருக்கு இது அதுதான். அவர் தமிழன் சொல்றதுக்கு அருகதை இல்லாதவர். பரையர் தேவேந்திர வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தி அவர் கேட்கல. அதே மாதிரி தமிழர்ந்து வந்ததான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம்ங்கிறதுல சீமான் தான் தெளிவாக நிற்கிறார். இவர் அதில் எதுவுமே பேசலை. மராட்டியம் கோட்டைங்கிற செஞ்சிக்கோட்டை, கோன் கோட்டை, கோனார் கோட்டைன்னு சீமான் தமிழன் கோட்டைன்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. எந்த தமிழ் இஷ்யூலையும் நிற்க மாட்டார். தன் படம் எல்லா மொழிக்காரனும் பார்க்கணுங்கிறதுக்காக மீண்டும் நடிப்பார். சினிமா அதுக்குள்ளே தான் நிற்பார். அப்போ அவர் சந்தர்ப்பவாதியாக, சுயநலவாதியாக ஈழத்தமிழர்களை கொண்டு குவித்த காங்கிரஸ் கூட கூட்டணி போகிறாருங்கும் போது தமிழன்னு அவரை இதுவரை பேசினவெல்லாம் இவன் தகுதி இல்லாதவன்னு முடிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் திமுக தாவேகா கூட்டணி உடஞ்சி தாவேக்கா கூட காங்கிரஸ் வருதுன்னு வச்சுடுங்க. 117 75 வாங்குறாங்களா என்னன்னு தெரியாது. அது அவங்க இது. திமுக கூட இருந்துக்கிட்டே பேரம் பேசி இங்கே வந்தால் 117 வாங்கிடலாம். திமுக உடைச்ச பிறகு வந்தால் யாரும் கொடுக்க மாட்டாங்க. காங்கிரஸ் அப்புறம் பார்கெனிங் பவர் இருக்காது. இங்கே பேசிக்கிட்டு விஜய்கிட்ட வந்தால் இப்போ 117 வரை விஜய் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் இந்த 117 சீட்டுலையும் விசில் சின்னம் நிற்கலாம் சுயேட்சைகள். அப்படி தான் மோடி செக் வச்சிருக்கிறாரு. அதை ஒரிஜினா ரெட்டி கேட்ட மாதிரி இப்போ விவசாய சின்னம் 214 தொகுதியிலும் சீமான் சின்னம். இப்போ புதுச்சேரியில் 28 தொகுதியில் தான் நிற்பார். மீதி 2 தொகுதியிலும் விவசாய சின்னம் நிற்க முடியாது. இப்போ ரெட்டையில் உதயசூரிய மாதிரி விவசாய சின்னம் முழுமையான சின்னம். இது வந்து முழுமையான சின்னம் கிடையாது. காங்கிரஸ் 117 சீட்டு கொடுத்து அந்த 117லையும் விசில் சின்னத்தில் சுயேட்சைகள் நிற்கலாம். ஒன்று, விஜய்க்கு வாக்கு வலிமை என்னன்னு தெரியாது. அப்போ வாக்கு வலிமை தெரியாத போது தன் கையில் வராத ஓட்டு இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. விஜய்க்கு ரசிகர்கள் பெரும்பாலும் தமிழ் உணர்வு உள்ளவங்க. அவங்க வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவாங்களாங்கிறது டவுட்டு. விஜய்க்கு என்ன அவங்க ஓட்டு போடலை. ஸோ விஜய் காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சா, கமலஹாசன் தேமுதிக, தினகரன் தேமுதிக கூட்டணி அமைஞ்சு அவங்க 3% போய் சீமான் பெரிய ஜம்பானது மாதிரி, கமலஹாசன் பாரிவேந்தர், கமலஹாசன் சரத்குமார் கூட்டணி அமைஞ்சு அவர் ஓட்டு குறைஞ்சி சீமான் ஜம்பானது மாதிரி விஜய்க்கு ஓட்டு குறையதுக்கு வாய்ப்பு இல்லை. 0% தான் இருக்காரு. வரதுக்கு முன்னாடியே விஜய் அவுட் ஆயிடுவார். சந்தர்ப்பாத கூட்டணி வச்சிருக்காரு, சுயநல கூட்டணி வச்சிருக்காரு, ஈழத்தமிழர்களை கொண்டு குவித்த காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காருன்னு விஜய் அடிபடுவார். சீமான் வந்து உறுதியாக நிற்கிறாரு. 5வது முறை தனிச்சு நிற்கிறாரு. 214 நிற்கிறாரு. எப்படி கமலஹாசனும் தினகரனும் ஊன்றுகோல் பிடிச்சிக்கிட்டு போனது மாதிரி சொந்தமாக நடக்கிறதுக்கு வழி இல்லாமல் சந்தர்ப்பவாத சுயநல கொள்கையற்ற கூட்டணியை விஜய் வச்சிருக்காரு. இவர் ஒரு ஊழல் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கிறாரு. இவர் இனத்தை கொண்ட காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கிறாரு. எமர்ஜென்சியை கொண்டு வந்த காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கிறாரு. தமிழக மக்களுக்கு எதிராக முல்லை பெரியாறு, கச்சத்தீவு, காவிரி எல்லாத்திலுமே துரோகம் செய்த காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காருன்னு விஜய்க்கு அந்த இது நான் ஸ்டார்டர் ஆட்டு டேக் ஆஃப் ஆகாமல் கீழே போயிடும். சீமானுக்கு அது ஒரு பெரிய பூஸ்டாக மாறும். காங்கிரஸ் திமுக கூடயே தொடர்ந்தா கூட திமுகவில் உள்ள தமிழ் உணர்வு உள்ளவங்க வாக்கு காங்கிரஸுக்கு கிடைக்காத அளவுக்கு சீமான் காங்கிரஸ் அடித்து விளையாடுவார். இதுவரை தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு பெரிய ஒரு பூஸ்ட் தான் இருந்துகிட்டு இருந்தது. சீமான் தான் காங்கிரஸுக்கு, இந்திரா காந்தி குடும்ப காங்கிரஸுக்கு ஒரு நெத்தடியை கொடுத்தது. இதுவே அதுக்கு ஆதரவான லிங்குஸ்டிக் புறமொழி சகோதரர்களுக்கு சீமான் மேலே ஒரு வெறுப்பு உண்டு. அவங்களுக்கு ஆதரவான மைனாரிட்டி சகோதரர்களுக்கும் சீமான் மேலே வெறுப்பு உண்டு. ஆனால் காங்கிரஸுக்கு அந்த ஒரு எம்ஜிஆரும் கருணாநிதியும் மாறி மாறி காங்கிரஸுக்கு ஜாலரா அடித்து, காங்கிரஸுக்கு அப்புறம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் கலைஞரும் ஜாலரா அடித்து காங்கிரஸ் 30 எம்பின்னெல்லாம் போன ஒரு சூழ்நிலையில் இப்போ எடப்பாடியும் காங்கிரஸுக்கு ஆதரவாக 2024 நின்றுக்கிட்டு ஸ்டாலினும் காங்கிரஸை விடக்கூடாது, எப்படியும் இருக்க பிடிக்கணும்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜயும் 117 கொடுத்தாலும் பரவாயில்ல, 2.5 வருஷம் காங்கிரஸுக்கு, 2.5 வருஷம் தாவேக்கா ஆட்சின்னு எப்படியாவது காங்கிரஸை பிடிக்குன்னு சொல்ல காங்கிரஸை எதிர்த்து அடிக்கக்கூடிய சீமானுக்கு இந்திரா காந்தி குடும்ப எதிர்ப்பு ஓட்டு, காமராஜ் ஆதரவாளர்கள் ஓட்டு, அதே மாதிரி மூப்பனார் ஆதரவாளர்கள் ஓட்டு, அதே மாதிரி எமர்ஜென்சிக்கு எதிரானவங்க ஓட்டு, அதே போல் இனத்தை அழித்த காங்கிரஸ்ன்னு பிரபாகரனை பழி வாங்கின சோனியா, அதான் மெயின், பிரபாகரன் சோனியா தான் மெயின். இப்படி காங்கிரஸுக்கு எதிரானவங்கள்லாம் சீமானுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ காங்கிரஸை மையமாக வச்சு வரக்கூடிய இந்த நிகழ்வுகளெல்லாம் சீமானுக்கு
இறுதியாக ப்ளஸ்ஸாக முடியும். இப்படி தான் சீமானுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக முடிஞ்சனால தான் 1.1 8.22 சீமான் வந்திருக்காரு. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். களத்தில் விஜய் விட சீமான் இவ்வளோ ஹையடாக இருக்கும்போது பல அரசியல் விமர்சகர்கள் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் சீமானுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை நரேட்டிவ் செட் செய்யப்பாங்க. இதை சீமானுக்கும் விஜய்க்கும் போட்டி இல்லை. சீமான் இந்தியா டுடே மணி உட்காரியாப்பா, நான் உனக்கு எல்லாம் விளக்கி தரேன், என்லைட்டன் பண்ணி விடுறேன் உன்னை, இந்தியா டுடே மணி தானே சொல்கிறீங்க. பொதுவாக அதாவது விஜய் இன்னும் களத்துக்குள்ளே வரல. விஜய் பற்றி வர்றதுலாம் ஏட்டு சுரக்கா ஓட்டு, கற்பனை ஓட்டு, சர்வே ஓட்டு, காகிதப்புலி ஓட்டு. விஜய்க்கு என்ன ஓட்டுங்கிறது 2026 எலெக்ஷன் கமிஷன் ரிசல்ட் தான் சொல்லணும். எப்பா இது உண்மை தானே, துக்குளக்கு இதே இது உண்மை தானே, ரங்கராஜ் பாண்டே உண்மை தானே, எல்லாம் சோதரர்கள் தான் அவங்கள்ட்ட நான் கேட்குறேன். ஸோ இதுதான் விஜயோட நிலைமை. இதில் சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி 1.1 8.2 வந்துட்டார். மீண்டும் எடப்பாடியை சீமான் பலகீனப்படுத்துவார். காரணம், எடப்பாடி நிலைப்பாட்டிலிருந்து மாறி பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குலையும் நிற்கல. ஏற்கனவே ஈரோடு கிழக்குல தான் சீமான் தன்னோட ஈர்ப்பு சக்தியற்ற எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தினது தெரிஞ்சது. நூலோடும் வேலோடும் பிறந்த கைகோளர்னு செங்குந்த முதலியார்களை சீமான் குளோரிஃபை பண்ணி தமிழர்கள் போர்க்களத்தில் முன்ன நிற்கக்கூடிய வீரமரபினர் செங்குந்த முதலியார்கள் கைகோளர்கள்னு பேசும்போது அதிமுகவுக்கு ரெட்டலைக்கு ஓட்டடித்த செங்குந்த முதலியார்கள்லாம் சீமானுக்கு வாக்களிச்சாங்க. எடப்பாடி கட்சி கவுண்டர் கட்சி, அதில் ஓட்டு போடுறதுல நமக்கு லாபம் இல்லை, செங்குந்த முதலியாருக்கு அதில் லாபம் இல்லைன்னு சீமானுக்கு வாக்களிச்சாங்க. 1 விழுக்காடு உள்ளாட்சி தேர்தலில் இருந்த சீமான் 6.3 விழுக்காடு உயர்ந்தார். ஒரு காசு கொடுக்கல. அதை தான் அண்ணாமலை சொன்னார், சீமான்னு காசு கொடுக்காம அந்த ஓட்டை வாங்கியிருக்காருன்னு சொன்னாப்புல. எடப்பாடி பழனிசாமி உள்ளாட்சி தேர்தலில் 30 விழுக்காடு ஓட்டு வரணும், 2000 ரூபா செங்கோட்டையன் காசு கொடுத்தாரு. தீய சக்தி செங்கோட்டையன் 2000 ரூபா காசு கொடுத்தாரு. ஜோசப் விஜய் தீய சக்தி செங்கோட்டையன் 2000 ரூபா ஒரு ஓட்டு கொடுத்தாரு. அதுக்கு பிறகும் அவங்க 5 விழுக்காடு ஓட்டு குறைஞ்சிட்டாங்க. மீண்டும் ஈரோடு கிழக்குல எலெக்ஷன் நடந்தாலும் சீமான் ஏறுவார், எடப்பாடி இறங்குவாருங்கிறதும், எடப்பாடிக்கு வெள்ளாள கவுண்டரை தவிர மற்ற ஜாதிகள்கிட்ட எதிர்ப்பு இருக்கணும். அந்த எடப்பாடியாளர் பலன் இல்லாத ஜாதிகள்லாம் சீமான் பின்னாடி போறாங்கிறதும் வெளியே தெரிஞ்சிருங்கிற அடிப்படையில் எடப்பாடி ஈரோடு கிழக்க பாய்காட் பண்ணிட்டு போயிட்டார். பாய்காட் பண்ணாமல் இருந்ததுன்னா கழிஞ்ச முறை தெரிஞ்சது மாதிரி ரெட்டலைக்கு பறையல்கிட்ட 10 விழுக்காடு தான், ரெட்டலைக்கு அருந்ததிட்ட 10 விழுக்காடு தான், அது சீமானுக்கு வராது, ஸ்டாலினுக்கு தான் போகும். ரெட்டலைக்கு நாயுடுகள்கிட்ட 10 விழுக்காடு தான், அது சீமானுக்கு வராது, ஸ்டாலினுக்கு தான் போகும். ரெட்டலைக்கு செங்குந்தட்ட 10 விழுக்காடு தாங்கிறது தெளிவாக எக்ஸ்போஸ் ஆயிரும். மீண்டும் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாதுன்னு களத்தை விட்டு ஓடிட்டாரு. சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுமா? அப்போ சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய ப்ராசஸ் நடக்கும். நேர்மையா இருந்தா, நாணயமா இருந்தா இந்தியா டுடே மணி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணு, துக்ளக் இதே டிஸ்கஸ் பண்ணு, ரங்கராஜ் பாண்டே டிஸ்கஸ் பண்ணு. நீங்களாம் இன்டெலக்சுவலி டிஸ்ஆனஸ்ட் பர்சன் உங்களை நான் சொல்லக்கூடிய அளவுக்கு இதை நீங்க கில்லிங் சைலன்ஸ் பண்ணாதீங்க. டிஸ்கஸ் பண்ணி ஆனஸ்டா பேர் வாங்கிருங்க. இதுதான் உண்மை நிலைமை. ஸோ இந்த ப்ராசஸ் 3 எலெக்ஷன் நடந்திருக்கு. ஈரோடு கிழக்கில் நடந்திருக்கு. இது நடந்துருமோன்னு விக்கிரவாண்டிக்கும் ஈரோடு கிழக்குக்கும் வராமலே எடப்பாடி ஓடிட்டாரு. இப்போ ஜெனரல் எலெக்ஷன்ல அது நடக்கும். 18 விழுக்காடு என்டிஏ வாக்கில் பெரும்பகுதி சீமானுக்கு வரும். காரணம், ஈரோடு கிழக்கில் என்டிஏ நிற்காதது. ஸோ சீமான் இந்த இடத்துக்குள்ளதான் ஸ்டாலின் வர்சஸ் சீமான ஈரோடு கிழக்கில் களத்தில் நிறுவிட்டார். நீ கற்பனையில நிறுவுற, ஏட்டு சுரக்காயில நிறுவுற, அந்தரத்தில் பேஸ்மெண்ட் இல்லாமல் நிறுவிட்டு இருக்கிற. சீமான் களத்தில் நிறுவிட்டாரு. களத்தை விட்டு போடிய கோழை நாய்கள்னு காங்கிரஸை, என்டிஏ, விஜய, எடப்பாடி அடிச்சது காரணம் இதுதான். நான் தான் களத்தில் நின்று டிஎம்கே எதிர்கொள்றேன். ஸ்டாலின் வர்சஸ் சீமான், திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம், பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணாங்கிற கள அரசியல் நடக்குது. இதை ஒத்துக்கிட்டு துக்ளக் இதயா நீ பேச எடுத்தால, இதை ஒத்துக்கிட்டு ரங்கராஜ் பாண்டே எடுத்தால பேசு, இதை ஒத்துக்கிட்டு இந்தியா டுடே மணி பேசு, இதை ஒத்துக்கிட்டு ஷியாமண்ணா பேசு. இதை ஒத்துக்கிடாம பேசுறது அறிவு நாணயமற்ற செயல். நான் சொல்றேன், விஜய் வரட்டு. விஜய் வந்தா நோட்டாவை பலகீனப்படுத்தலாம், சுயேட்சைகளை பலகீனப்படுத்தலாம், சீமான பலகீனப்படுத்தலாம், எடப்பாடியை பலகீனப்படுத்தலாம், ஸ்டாலினை பலகீனப்படுத்தலாம். 5 பேரையும் பலகீனப்படுத்தி புதுசாக அவர் என்ன ஓட்டு கிடைக்குங்கிறது 2026 தேர்தல் முடிவில் தெரியும். இப்ப விஜய மையமா வச்சு எடப்பாடியை பலகீனப்படுத்தி சீமான் வளர்றாரு. எல்லா இடத்துல நின்று சீமான் வளர்றாரு. பாஜகவை பலகீனப்படுத்தி தான், இந்துத்துவா பலகீனப்படுத்தி தான் தமிழ் தேசியம் எழும்பி இருக்குது. ஈரோடு கிழக்குல இந்துத்துவா லீடர்ஷிப்பை சீமான்கிட்ட விட்டுட்டு போயிட்டுங்கிறதெல்லாம் மறைக்கக்கூடிய அறிவு நாணயம் மற்ற செயலை பலரும் செய்யறாங்க. நான் அறிவு நாணயம் உள்ளவன்னு இந்தியா டுடே மணி ஒத்துக்குவாரு, ஷியாமண்ணா ஒத்துக்குவாரு, துக்ளக் ரமேஷ் ஒத்துக்குவாரு, துக்ளக் இதே ஒத்துக்குவாரு. இவங்கெல்லாம் இதை சொல்லிக்கிட்டு ஒத்துக்கிட்டு அது பிறகு விஜயை பற்றி தாராளமா பேசுங்க. கற்பனையா 2வது வைங்க. முதல்ல நிஜத்துல நடந்தது பேசிட்டு உங்க கற்பனை உலகுக்கு போங்க. பல்லர்களை தெளிவாக நன்றி.